அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 50 பருவம், காலம் 8 பரதன் காலம். தந்தையையும் தமையனையும் அயோத்தியை விட்டு அகற்றினார். பரதன் நாடாழ்வான் என்று உன்னார் எவ்வாறு எண்ண முடிந்தது என்று பரதன் பேசுகிறார். பாடலில் 853. அப்பனையும் அனுப்பியதா அண்ணனையும் துரத்தியதா இப்பரும் நன் நாடாழ்வான் இவன் என்றே கருதிடவும் எப்படியோ முடிந்ததுன்னா என் உதிரம் உரைக்கிறது தப்பான உதாரணமா தாய் உன்னை மறுக்கிறது. இதுவே 853வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அப்பனையும் அனுப்பியதா அண்ணனையும் துரத்தியதா என்ற முதல் வரிக்கான விளக்கம். என்னை பெற்ற தந்தையாகிய தயர மன்னரை இந்த உலகத்தை விட்டே விலகுமாறு, இந்த உலகத்தை விட்டே நீங்கி செல்லுமாறு அவருடைய மரணத்தை ஏற்படுத்தி அவரை அனுப்பி வைத்து விட்டதா, அதை தொடர்ந்து என்னுடைய அண்ணனாகிய ராமனையும் கூட இந்த அயோத்தியை விட்டு வெளியேறுமாறு அவனை வெளியேற்றி தண்டகமத்துக்கு அவனை துரத்தி விட்டதா, இவ்வாறு அண்ணனையும் அப்பனையும் இந்த நாட்டை விட்டு துரத்தி வைத்து விட்ட காரணத்தால் இப்பவும் நம் நாடாழ்வான் இவன் என்றே கருதிடவும் இந்த பெரிய நல்ல நாடாகிய இந்த கோசல நாட்டை பரதனாகிய நான் ஆழ்வேன் என்று எண்ணிடவும் உள்ளத்திலே நினைத்திடவும் எப்படியோ முடிந்ததுன்னா என் உதிரம் முறைக்கிறது. எவ்வாறு உன்னால் முடிந்தது? இப்படியெல்லாம் செய்வதற்கு உன்னால் எவ்வாறு முடிந்தது? உன்னை நினைத்தால் என்னுடைய உள்ளம் மட்டும் முறைக்கவில்லை, உள்ளம் மட்டும் சினமடையவில்லை, என்னுடைய உதிரம் கூட உன்மேல் பெரும் சினமடைந்து அந்த சினத்தினால் உன்னை முறைத்து பார்க்கிறது. தப்பான உதாரணமா தாய் உன்னை மறுக்கிறது. நீ ஒரு சரியான உதாரண தாய் அல்ல, தப்பான உதாரண தாய் என்பதா உன்னை தாய் என்று ஏற்றுக்கொள்ளவும் என்னுடைய உதிரமும் மறுக்கிறது. என்னுடைய உள்ளம் மட்டுமல்ல, உதிரமும் கூட உன்னை தாய் என்று ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறது என்று பரதன் தன் தாயிடம் பேசினார். இதுவே 853வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 854வது பாடல் மற்றும் அதன் விளக்கமாகிவிட்டு அடுத்த பகுதியில் காண்போம். இளையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த ராமாயண காவியத்தை, இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.